லடாக் பகுதியில் இப்போ நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய சீஃப் ஆஃப் ஆர்மி மனோஜ் பாண்டே அவர்கள்ட்ட ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஆனால் அதை சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. சீனா எப்போ வேணும்னாலும் எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ நம்முடைய சீஃப் ஆஃப் ஆர்மி இப்படி சொல்கிறதுக்கு அடுத்ததாக வேறொரு காரணமும் இருக்குது. 17வது கட்ட பேச்சுவார்த்தை, 16 கட்ட பேச்சுவார்த்தையில் பல இடங்களில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கப்பட்டு 2 படைகளும் விலகிவிட்டார்கள். ஸோ மறுபடியும் 17வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடரப்போகுது. இந்த 17வது கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் ஜி ஜின்பிங் அவர்களுடைய 3வது அதிபர் அந்த ஒரு பட்டம் தான். ஸோ 3வது முறையாக அதிபராக ஜி ஜின்பிங் அவர்கள் வந்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய காய் நகர்த்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இன்னைக்கு தைவானை சுற்றி மட்டுமே 36 சீனாவினுடைய விமானங்கள் பறந்துருக்கு. 3க்கும் அதிகமான சீனாவினுடைய அந்த கப்பல்கள் அப்படிங்கிறது தைவானை சுற்றி இருந்திருக்கு. அப்படின்னா ஜி ஜின்பிங் அவர்கள் என்னதான் நினைக்கிறாரு? சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன், இந்தியா பேஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லலாம். இது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்டேபிள் பட் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறது தான் நம்முடைய சீஃப் ஆஃப் ஆர்மி மனோஜ் பாண்டே அவர்களுடைய ஒரு கருத்து. ஸோ ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஆனால் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் நான் சொன்னேன், ஜி ஜின்பிங் அவர்கள் அப்படின்னு சொல்லி. ஜி ஜின்பிங் அவர்கள் 3வது முறையாக அதிபராக வரார். அப்படி அதிபராக வந்த பிறகு அவங்களுடைய இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இராணுவத்துக்கு தேவையான 6 முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஜி ஜின்பிங் அவர்கள். அந்த 6 நபர்களுமே அந்த கூட்டத்திலேயே காம்பாக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜி ஜின்பிங் அவர்கள் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் CMC அப்படிங்கிற கமிஷனில் தலைவராக வந்து அவங்களுக்கு கீழே 6 நபர்களை நியமிக்கிறாங்க. அந்த 6 நபர்களுமே காம்பாக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக ஒரு பரபரப்பு தொற்றுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, போன வாரம் திடீர்னு சொல்கிறாரு, நம்முடைய ரெட் ஆர்மி அப்படிங்கிறது ரெடியாக இருங்க, லோக்கல் வாரை நீங்கள் வின் பண்ணுற மாதிரி உங்களுடைய ப்ரொசீஜரை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த லோக்கல் வார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த லோக்கல் வார் அப்படிங்கிறது 2 விதத்தில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, சீனாவுக்குள்ளேயே பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் சீனாவினுடைய பேங்க், அந்த பேங்கினுடைய மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேம் அப்படிங்கிறது எல்லாமே லாஸுக்கு போகுது. எவர்கிரைண்ட் அப்படிங்கிற அந்த திவாலான அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது விற்பனைக்கு வருது. மக்களிடையே பல குழப்பங்கள் வருது. அங்கே பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கமாக கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதும் சீனாவில் ரொம்ப பெரிய அளவில் கூடுதலாக வந்துட்டுருக்கு. இதை அவர் கண்டிப்பாக லோக்கல் வார் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அவருடைய லோக்கல் வார் அப்படிங்கிறது தைவான் தான். ஏன்னா தைவானை தான் உடனடியாக ஜி ஜின்பிங் அவர்கள் பிடித்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் தான் 3வது முறையாக அதிபராக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே சொல்லப்பட்டது. தைவானை பொறுத்த வரைக்கும் சீனா தனி நாடு, தைவான் தனி நாடு. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவும் தைவானும் ஒன்று தான். சீனாவினுடைய ஒரு அங்கம் தான் தைவான். ஸோ அதனால தான் அதை லோக்கல் வார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இராணுவத்தை ரெடியாக இருங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. சரிப்பா, இப்போ சீனாவினுடைய இந்த பரப்புரை மத்தியில் இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஏஷியான் மீட்டிங்க்கு போயிருக்கோம். இந்த ஏஷியா நாடுகளுடைய மீட்டிங்க்கு போகும்போது ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அந்தோனி பிளிங்கன் அவர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, சீனாவினுடைய எதிர்கால திட்டம், இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாளை இல்லாட்டி அதுக்கு மறுநாள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜோ பைடன் அவர்களும் பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒரு பக்கமாக நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வரோம், இதே ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா பக்கம் போனாங்க, உக்ரைன் பக்கம் போனாங்க, இப்போ அமெரிக்கா பக்கம் வந்திருக்காங்க. டோட்டலாக நம்முடைய காய் நகரத்தில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்தியா தான் அடுத்த ஒரு வருடத்திற்கு G20 மாநாட்டினுடைய தலைவராக மாறப்போகிறாங்க. அது இந்த டிசம்பர் மாதத்திலேருந்து வேற நடக்க போகுது. ஸோ இப்படி இந்தியா பக்கம் நிறைய நாடுகள் வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு நட்பு கரம் நீட்டுவதற்கும், இந்தியாவுக்கு உதவிகள் செய்வதற்கும், இந்தியாவினுடைய ஆலோசனை கேட்பதற்கும் நிறைய நாடுகள் உருவாகிட்டு வருவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குவாட் அமைப்பு. இந்த குவாட் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய மலபார் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய 26வது மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். 1992 தொடங்கப்பட்ட மலபார் எக்ஸசைஸில் அமெரிக்காவும் இந்தியாவினுடைய கப்பற்படை மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 நாடுகளை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க ஆரம்பித்தோம். ஒன்று ஜப்பான், இன்னொன்று ஆஸ்திரேலியா.
மூன்றாவது முறையாக 4 நாடுகளும் இணைந்து இந்த மலபார் எக்ஸசைஸில் ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் இந்த மலபார் எக்ஸசைஸ் நார்மலான ஒரு மலபார் எக்ஸசைஸா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த மலபார் எக்ஸசைஸில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை அண்ட் டாக்டிக்கல் ட்ரைனிங் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. சப்மரைன் இன்டெகிரேஷன், இந்த மலபார் எக்ஸசைஸில் சப்மரைன் இன்டெகிரேஷன், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ட்ரைனிங் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கப்பற்படை தான் அவங்களுடைய பலம். ஸோ கப்பற்படையை அழிப்பதற்கான, இல்லாட்டி அந்த கப்பற்படையை ரொம்ப பெரிய அளவில் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸாக தான் இந்த மலபார் எக்ஸசைஸை இந்த 4 நாடுகளும் பார்க்குறாங்க. அடுத்ததான் நம்ம செய்கிறது ஏர் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், மல்டிநேஷ்னல் ரெப்ளினிஷ்மெண்ட் அட் சி ஆப்ரேஷன், கம்யூனிகேஷன் ட்ரில்ஸ், ஜாயிண்ட் வார் ஃபைட்டிங், இதே மாதிரி கன்னர் எக்ஸசைஸ். அடுத்ததா கடல் வழியாக இருக்கக்கூடிய பலவிதமான யுக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான எக்ஸசைஸை இந்த 4 நாடுகளும் செஞ்சுட்டு இருக்கும்போது, இதுக்கு பேரலா ஜப்பானும் அமெரிக்காவும் ஒரு எக்ஸசைஸை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸசைஸினுடைய பெயர் கீன்ஸ்வாட் அப்படிங்கிறது தான். இது ஒரு நார்மலான எக்ஸசைஸ்னா நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 26,000 ராணுவ வீரர்கள் இந்த எக்ஸசைஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய எலைட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்த எக்ஸசைஸ்க்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய எலைட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ வீரர்களும் இந்த எக்ஸசைஸுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அவுட்டர் ஸ்பேஸில் வச்சு ஒரு யுத்தம் நடந்தால் அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், அதே மாதிரி சைபர் ஸ்பேஸில் இந்த இராணுவத்தினுடைய நடவடிக்கை வழியாக எதிரி நாட்டினுடைய இராணுவத்தை எப்படியெல்லாம் நிலைகுலைய செய்யலாம், இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய யுக்திகள் என்ன, இதை பற்றி தான் டோட்டலாக இந்த எக்ஸசைஸ், இந்த கீன்ஸ்வாட் அப்படிங்கிற எக்ஸசைஸில் இந்த 2 நாடுகளும் மேற்கொள்ள போகிறார்கள். ஸோ இது மிக முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ 2 எக்ஸசைஸ் ஒரே நேரத்தில், அதுவும் சீனாவுக்கு எதிராக, எல்லாமே சீனாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கும்போது சீனா இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் தைவானை சுற்றி நான் இருப்பேன். அதனால தான் தைவானை சுற்றி கிட்டத்தட்ட 36 விமானங்களை பறக்க விட்டுருக்காங்க. இது 3ஐயும் வெவ்வேறு செய்தியாக பார்க்கும்போது தனித்தனியாக நடக்கிற மாதிரி இருக்கும். 4வதாக இன்னொரு செய்தி இருக்குது. சவுத் கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் வடகொரியாவுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை அடுத்ததா இன்னும் 2 மாதங்களில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பெரிய அளவு ராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ வடகொரியா அப்படிங்கிறது தான். வடகொரியா அந்த பக்கமாக இருந்து பலவிதமான பெலிஸ்டிக்ஸ் மிசைலையும் இல்லாட்டி இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் எல்லாமே சோதிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 3 நாடுகள் அந்த த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு இப்போ தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வடகொரியாவுக்கு எத்தனையோ அறிவிப்பு கொடுத்தாலும் இந்த நேரத்தில் சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தலாகவும் இது பார்க்கப்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் இந்தியா, பல நாடுகள் கூட, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்தியா நாங்கள் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்படித்தான் நடந்து கொள்வோம் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு தேவையான ஆதரவை பெற்றுக்கொண்டு வரும்போது தான் இந்த பக்கம் சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தலா பல நாடுகள் ஒன்றிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது உடனே நடக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய யுக்திகளை இந்த 4 நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா செய்யும் போது அது சீனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான். சரிப்பா, இந்த கீன்ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸை ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதையே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் வேறு சில நபர்களும் வராங்க. அவங்க ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் பிரிட்டன் தான். ஸோ இந்த 3 நாடுகளுடைய 4 வார்ஷிப் அப்படிங்கிறதும் 2 ஏரோப்ளேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனுடைய நேவியும் இங்கே வந்து பங்கு பெற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான், இப்படி ஒரு 5 நாடுகளுடைய ஒரு இராணுவ ட்ரில். ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா அப்படிங்கிற குவாட் அமைப்பினுடைய இன்னொரு ட்ரில். சவுத் கொரியா, ஜப்பான், அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற வேறொரு ட்ரில். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இங்கே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள், இல்லாட்டி ஒரே மாதிரி ஐடியாலஜி இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து நம்ம இராணுவ ட்ரில்லை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு தான் நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நேரடியாக சில மெசேஜஸை சீனாவுக்கு எதிராக கொடுக்குறோம். கடைசியாக ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஆமாம், இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவுகள் பழைய மாதிரிலாம் கிடையாது, மறுபடியும் பேச்சுவார்த்தை வந்து அதில் சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டால் மட்டும்தான் இந்தியா சீனாவினுடைய உறவு சரிபெற இருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறிச்சு. என்னப்பா ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டால், இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுல எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருந்தாங்க.
இப்போ கம்போடியாவில் நாமும் அதே மாதிரி சீனாவும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஏசியா நாடுகளுடைய கூட்டமைப்பில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் சீனாவுக்கு எதிரான காய் நகரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். லடாக்லையும் பிரச்சனை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய சீஃப் ஆஃப் ஆர்மி சொல்லியிருக்காங்க. நம்மை பாதுகாக்க உறக்கம் இல்லாமல் நம்ம ராணுவ வீரர்கள் இருக்கும்போது சுற்றி சுற்றி எந்த நாடு நம்மளை அடித்தாலும் இத்தனை நாடுகள் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் நம்ம காண்பித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம், இப்போ சீனாவினுடைய அந்த 6 காம்பேக்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கு எதிராக இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம ராணுவ போஸ்டர்ஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டே இருக்குமா. ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ராணுவ கமாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், சீனாவினுடைய யுக்தி எப்போ வேணாலும் மாறலாம். அதுக்கு தகுந்தது போல் நம்முடைய ராணுவ வீரர்களும் அதுக்கு தயாராக இருக்கணும். ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அதை சுற்றியே இருக்கணும், லடாக்கை சுற்றியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ரீஷெடியூல் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு எச்சரிக்கைக்காக மட்டும்தானே தவிர உடனடியாக சீனா கூட யுத்தத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. அவங்க யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா அதற்கு எதிர்வினை கொடுப்பதற்கு இந்தியாவும் தயார் அப்படிங்கிற மெசேஜ் தான் இது எல்லாமே. ஸோ ஓவராலாக இப்போ நம்முடைய எல்லை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எத்தனை நாடுகள் பங்கு பெறுகிறார்கள், எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்க்கும்போது இந்தியாவினுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்முடைய போர் வீரர்கள் நமக்காக காவல் தெய்வங்களா நின்று அவங்களுடைய வேலையை கனகச்சிதமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தூங்க போகலாம். ஸோ இந்த ஒரு செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.